यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி 6 பிப்ரவரி 1969. மகிமா சுன்னா சோடோ மகான பனோ. மகிமை கேட்பதை விட்டுவிட்டு மகானாக ஆகுங்கள். சபி யாத் கி யாத்ரா மே பைட்டே ஹோ. பாபா கேட்குறாரு, அனைவரும் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்களா? पढ़ाई का सार तो समझ में आ गया। उस सार को जीवन में ला करके दुनिया को वह रहस्य सुनाना है. படிப்பின் சாரத்தையோ புரிந்து கொண்டு விட்டீர்கள். அந்த சாரத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து உலகத்திற்கு அதன் ரகசியத்தை கூற வேண்டும். रचिता और रचना की नॉलेज को तो समझ गए हो. सुना तो बहुत है, लेकिन अब जो सुना है वह स्वरूप बन के सभी को दिखाना है. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தையோ புரிந்து கொண்டு விட்டீர்கள். நிறைய கேட்டுவிட்டீர்கள். ஆனால் எதை கேட்டீர்களோ அதன் ஸ்வரூபமாக ஆகி அனைவருக்கும் காட்ட வேண்டும். கேசி திக்காயேங்கே. எப்படி அதன் ஸ்வரூபமாய் காட்டுவீர்கள்? आपकी हर चलन से बाप और दादा के चरित्र नजर आवे. आपकी आंखों में उसी भाव को देखे. உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் தந்தை மற்றும் தாதா சிவபாபா மற்றும் பிரம்மா பாபாவுடைய சரித்திரம் தெரிய வர வேண்டும். உங்களுடைய கண்களின் மூலமாக பாபாவை பார்க்க வேண்டும். आपकी वाणी से उन्हीं की नॉलेज को सुने. உங்களுடைய வார்த்தைகளில் பாபாவுடைய ஞானத்தை கேட்க வேண்டும். हर चलन में हर चरित्र समाया हुआ होना चाहिए. உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் ஒவ்வொரு சரித்திரமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். सिर्फ बाप के चरित्र नहीं, लेकिन बाप के चरित्र देख बच्चे भी चरित्रवान बन जाए. வெறும் பாபாவுடைய சரித்திரம் மட்டும் அல்ல, ஆனால் பாபாவுடைய சரித்திரத்தை பார்த்து குழந்தைகளும் சரித்திரவானாக ஆகிவிட வேண்டும். आपके चित्र में उसी अलौकिक चित्र को देखे. உங்களுடைய சித்திரத்தில் அவருடைய அலௌகிக சித்திரத்தை பார்க்க வேண்டும். आपके व्यक्त रूप में अव्यक्त मूर्त नजर आवे. உங்களுடைய व्यक्त ரூபத்தில் அந்த அவ்யக்த மூர்த்தி தெரிய வர வேண்டும். ऐसा पुरुषार्थ करके जो बाप दादा ने मेहनत की है उसका फल स्वरूप दिखाना है. அந்த மாதிரி முயற்சி செய்து பாப்தாதாவின் உழைப்பின் பலன் ஸ்வரூபத்தை காட்ட வேண்டும். जैसे अज्ञान काल में भी कोई कोई बच्चों में जैसे कि बाप की नज़र आता है. उनके बोल चाल से अनुभव होता है जैसे कि बाप है. எப்படி அஜ்ஞான காலத்தில் கூட சில குழந்தைகள் தந்தையை போலவே தெரிய வருவாங்க. அவர்களுடைய பேச்சு நடத்தை எல்லாமே அவங்களுடைய தந்தையை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கும். इसी रीति से जो अनन्य बच्चे हैं उन एक एक बच्चे द्वारा बाप के गुण प्रत्यक्ष होने चाहिए और होंगे. இவ்விதமாக யார் தனித்துவம் நிறைந்த குழந்தைகளாக இருக்காங்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகள் மூலமாக பாபாவுடைய குணம் வெளிப்பட வேண்டும், வெளிப்படவும் செய்யும்னு பாபா சொல்கிறார். कैसे होंगे, उसका मुख्य प्रयत्न क्या है? எப்படி பிரத்யக்ஷமாகும் பாபாவுடைய குணம்? அதற்கான முக்கியமான பிரயத்தனம் என்ன?
அப்படின்னு பாபா கேட்குறாரு. मुख्य बात यही है जो साकार रूप से भी सुनाई है कि याद की यात्रा अव्यक्त स्थिति में स्थित होकर हर कर्म करना है. முக்கியமான விஷயம் இதுதான். அதை சாக்கார ரூபத்தில் கூட பாபா சொல்லியிருந்தார். என்னென்னா, நினைவு யாத்திரை அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மமும் செய்ய வேண்டும். अब तो बच्चों को बहुत सामना करना है. பாபா சொல்கிறாரு, இப்போ குழந்தைங்க நிறைய விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். लेकिन समर्थ साध है इसलिए कोई मुश्किल नहीं है. ஆனால் சக்திசாலியான பாபா கூட இருக்கிறதுனால எதுவுமே கடினமானது கிடையாது. सिर्फ एक बात सभी को ध्यान में रखनी है कि सामना करने के लिए बीच में रुकावट भी आएगी. எதிர்கொள்வதில் இடையூறாக தடைகளும் வரும் என்ற இந்த விஷயத்தை மட்டும் அனைவரும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். सामना करने में रुकावट कौन सी आएगी मालूम है? பாபா கேட்குறாரு, எதிர்கொள்வதில் தடையாக என்ன வரும் என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? தேகாபிமானம். குழந்தைங்க தேகாபிமானம்னு பதில் சொல்கிறாங்க. देह अभिमान तो एक मूल बात है, लेकिन सामना करने के लिए बीच में कामना विघ्न डालेगी. பாபா சொல்கிறாரு, தேக அபிமானமோ மூல விஷயம்தான். ஆனால் எதிர்கொள்வதில் இடையூறாக விருப்பம் என்பது தடையை ஏற்படுத்தும். கौनसी காமனா, அது எந்த மாதிரியான விருப்பம்னு பாபா கேட்குறாரு. मेरा नाम हो, मैं ऐसा हूँ, मेरे से राय क्यों नहीं ली, मेरा मूल्य क्यों नहीं रखा, ये अनेक प्रकार की कामनाएं सामना करने में विघ्न रूप में आएगी. பாபா சொல்கிறாரு, என்னுடைய பேர் புகழடைய வேண்டும், நான் அப்படிப்பட்டவன், என்னிடம் வழி ஏன் கேட்கல, ஆலோசனை ஏன் கேட்கல, எனக்கு மதிப்பு ஏன் கொடுக்கல, இந்த மாதிரியான பலவிதமான விருப்பங்கள் எதிர்கொள்வதில் தடை ரூபமாக வரும். यह याद रखना है, हमको कोई कामना नहीं रखनी है, सामना करना है. நாம் எந்த ஒரு விருப்பமும் வைக்கக்கூடாது, எதிர்கொள்ள வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். अगर कोई कामना की तो सामना नहीं कर सकेंगे. ஒருவேளை ஏதாவது விருப்பம் வைக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள் என்றால் எதிர்கொள்ள முடியாது. और अव्यक्त स्थिति में वह महान बनने के लिए एक बात जो कहते रहते हैं, वह धारणा कर ली तो बहुत जल्दी और सहज अव्यक्त स्थिति में स्थित हो जाएंगे. वह कौन सी बात? பாபா சொல்கிறாரு, மேலும் அவ்யக்த ஸ்திதியில் மகானாக ஆவதற்கான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் தாரணை செஞ்சிட்டீங்க, கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே சகஜமாக அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிடுவீங்க. அந்த விஷயம் என்ன விஷயம்? ஹம் அபி மேமான் ஹை, நாம் இப்பொழுது விருந்தாளியாக இருக்கின்றோம். क्योंकि आप सभी को भी वया सूक्ष्मवदन होकर घर चलना है. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கூட சூக்ஷ்மவதனம் வழியாக வீடு செல்ல வேண்டும். हम मेहमान है ऐसे समझने से महान स्थिति में स्थित हो जाएंगे. நாம் விருந்தாளியாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் மகான் ஸ்திதியில் நிலைத்திடுவீர்கள். मेहमान के बजाय ज़रा भी एक शब्द में अंतर कर लिया तो गिरावट भी आ जाएगी. மெஹமான் விருந்தாளின்றதுக்கு பதிலாக அந்த வார்த்தையில் சின்ன வித்தியாசத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்து விடுவீர்கள். वह कौन सा शब्द, அது என்ன வார்த்தை? मेहमान समझना है लेकिन महिमा में नहीं आना है. விருந்தாளின்னு புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் மகிமையில் வந்துவிடக்கூடாது. अगर महिमा में आ गए तो मेहमान नहीं बनेंगे. ஒருவேளை மகிமையில் வந்துவிட்டீர்கள் என்றால் விருந்தாளியாக ஆக மாட்டீர்கள். मेहमान समझेंगे तो महान बनेंगे. விருந்தாளி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் महानाக ஆவீர்கள். है ज़रा सा अंतर मेहमान और महिमा, लेकिन ज़रा सा अंतर भी अवस्था को बहुत नीचे ऊपर कर देता है.
வித்தியாசம் ரொம்ப சின்ன வித்தியாசம்தான், இந்த விருந்தாளி மற்றும் மகிமையில் வர்றது இது ரெண்டுத்துக்கும். ஆனால் சின்ன வித்தியாசம் கூட அந்த ஸ்திதியை ரொம்ப மேலும் கீழும் கொண்டு வந்துவிடும். तुम सभी को ज्ञान कौन सा देते हो? நீங்கள் அனைவருக்கும் எந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள்? त्रिमूर्ति का मुम्मूर्तिயினுடைய ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். जैसे त्रिमूर्ति का ज्ञान औरों को देते हो, वैसे अपने पास भी 3 बातों का ज्ञान रखना है. எப்படி மற்றவர்களுக்கு திரிமூர்த்தியினுடைய ஞானத்தை கொடுக்கிறீர்களோ அவ்வாறே தன்னிடம் கூட இந்த 3 விஷயத்தின் ஞானத்தை வைக்க வேண்டும். 3 बातें छोड़ो और 3 बातें धारण करो. 3 விஷயங்களை விட்டுவிடுங்கள், மேலும் 3 விஷயங்களை கடைபிடியுங்கள். जब ये 3 बातें छोड़ेंगे तभी स्वरूप में स्थित होंगे, सर्विस में सफलता भी होगी. எப்பொழுது இந்த 3 விஷயங்களை விடுவீர்களோ அப்பொழுது ஸ்வரூபத்திலும் நிலைத்திருப்பீர்கள், சேவையிலும் வெற்றி கிடைக்கும். बताओ कौन सी 3 बातें छोड़नी है जो सर्विस में विघ्न डालती है? சேவையில் தடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்ன கூறுங்கள் பார்ப்போம் அப்படின்னு பாபா கேட்குறாரு. एक तो कभी भी कोई बहाना नहीं देना, दूसरा कभी भी किसी सर्विस के लिए कहलाना नहीं, तीसरा सर्विस करते कभी मुरझाना नहीं. விட வேண்டிய 3 விஷயங்களில் முதல் விஷயம் ஒரு பொழுதும் சாக்கு போக்கு கூறக்கூடாது. 2வது விஷயம் ஒரு பொழுதும் யாரிடம் சேவைக்காக கூறக்கூடாது. 3வது விஷயம் சேவை செய்து ஒரு பொழுதும் வாடிவிடக்கூடாது. बहाना कहलाना और मुरझाना यह 3 बातें छोड़नी है. சாக்கு போக்கு கூறுவது, சேவைக்காக மற்றவர்களை சொல்வது, மேலும் வாடி போவது, இந்த 3 விஷயங்களையும் விட்டுவிட வேண்டும். और फिर कौन सी 3 बातें धारण करनी है? மேலும் எந்த ஒரு 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும்? त्याग, तपस्या और सेवा, ये 3 बातें धारणा में चाहिए. இந்த தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை, இந்த 3 விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும். तपस्या अर्थात याद की यात्रा, तपस्या என்றால் நினைவு யாத்திரை. और सर्विस के बिना भी जीवन नहीं बन सकती. மேலும் சேவை இல்லாமல் வாழ்க்கை உருவாக முடியாது. इन दोनों बातों की सफलता त्याग के बिना नहीं हो सकती. இந்த தபஸ்யா மற்றும் சேவையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தியாகம் இல்லாமல் வெற்றி கிடைக்க முடியாது. इसलिए 3 बातें छोड़नी है और 3 बातें धारण करनी है. ஆகையால் இந்த 3 விஷயங்களை விட்டுவிட வேண்டும், மேலும் 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். अगर इन तीनों बातों की धारणा हुई तो क्या बन जाएंगे? பாபா கேட்குறாரு, ஒருவேளை இந்த 3 விஷயங்களையும் கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் என்னவாக ஆயிடுவீங்க? जो आपका गायन है ना वही स्वरूप बन जाएंगे. உங்களுடைய மகிமையாக என்ன இருக்கிறதோ அதன் ஸ்வரூபமாக ஆகிவிடுவீர்கள். यहाँ आबू में भी आपका गायन है, किस रूप में और कौन सा रूप यादगार का है? இங்கே ஆபுல கூட உங்களுடைய மகிமை எந்த ரூபத்தில் மேலும் எந்த ஸ்வரூபத்தில் நினைவார்த்தமாக இருக்கு? तपस्या के साथ साथ और भी कोई मुख्य रूप का यादगार है. தபஸ்யாவின் கூடவே மேலும் இன்னும் முக்கியமான ரூபத்தில் நினைவார்த்தம் இருக்கிறது. जिन्होंने दिलवाड़ा मंदिर ध्यान से देखा होगा उन्हें याद होगा. யார் தில்வாடா கோவிலை கவனமாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு நினைவில் இருக்கும். जैसे तपस्वी है तो त्रिनेत्री भी है. எப்படி தபஸ்வியாக இருக்கிறார்களோ அவர்கள் त्रिनेत्रियाகவும் கூட இருப்பார்கள். त्रिनेत्री के साथ साथ याद त्रिमूर्ति की है. त्रिनेत्रिயின் கூடவே, அதாவது 3வது கண் உடையவர்களாக இருப்பதன் கூடவே त्रिमूर्तिயின் நினைவில் இருப்பார்கள். तो जैसे यादगार है त्रिनेत्री का ऐसे बनना है. ஆக எப்படி உங்களுடைய நினைவார்த்தம் त्रिनेत्रिயினுடைய 3வது கண்ணுடையது இருக்கிறதோ அவ்வாறே ஆக வேண்டும்.
तीसरा नेत्र कौन सा है? இந்த மூன்றாவது கண் எந்த கண்? ज्ञान का, ஞானத்தினுடைய கண். ज्ञान का तीसरा नेत्र ही यादगार के रूप में दिखाया है. இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தான் நினைவார்த்த ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள். தபஸ்வி और त्रिनेत्री, தபஸ்வியாக காண்பித்திருக்காங்க, கூடவே மூன்றாவது கண்ணுடையவர்களாகவும் காமிச்சிருக்காங்க. तीसरा नेत्र कायम होगा तभी तपस्वी बन सकेंगे. இந்த மூன்றாவது கண் நிலையாக இருக்கும்னா தான் तपस्वियाग आग मुड़ियुम. अगर ज्ञान का नेत्र गायब हो जाता है तो तपस्वी भी नहीं रह सकती. ஒருவேளை இந்த மூன்றாவது கண் ஞான கண் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா தபஸ்வியாகவும் இருக்க முடியாது. इसलिए अब त्रिमूर्ति शब्द को भी याद करके धारणा में चलेंगे तो वह बन जाएंगे जो शक्तियों का गायन है, जो प्रभाव है वह देखने में आएगा. ஆகையால் இப்பொழுது இந்த திரிமூர்த்தியின் வார்த்தையை நினைவில் வைத்து தாரணை செய்து வந்தீர்கள் என்றால் இந்த சக்தியின் மகிமையாக என்ன கூறுகிறார்களோ அவ்வாறே ஆகிவிடுவீர்கள். அந்த பிரபாவமும் தெரிய வரும். அபி குப்த ஹே, அபி தக் சக்தியா குப்த கியோ ஹே? பாபா சொல்கிறாரு, இப்போ குப்தமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது வரைக்கும் சக்திகள் குப்தமாக ஏன் இருக்கிறார்கள்? क्योंकि अभी तक अपनी स्वमान, अपनी सर्विस और अपनी श्रेष्ठता अपने से भी गुप्त है. ஏனென்றால் இப்பொழுது வரை தன்னுடைய ஸ்வமானம், தன்னுடைய சேவை, மேலும் தன்னுடைய சிரேஷ்ட தன்மை தன்னிடமே மறைமுகமாக இருக்கிறது. अपने से भी गुप्त होने कारण सृष्टि से भी गुप्त है. தன்னிடமே குப்தமாக இருப்பதனால் உலகத்திடமும் குப்தமாக இருக்கிறது. जब अपने में प्रत्यक्षता आएगी तब सृष्टि में भी प्रत्यक्षता होगी. எப்பொழுது தன்னிடம் பிரத்யக்ஷமாகுமோ அப்பொழுது உலகத்திலும் பிரத்யக்ஷமாகும். अभी शिवरात्रि का जो पर्व आ रहा है उनको और भी धूमधाम से मनाना है. பாபா சொல்கிறாரு, இப்போ சிவராத்திரியினுடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளை ரொம்ப கோலாகலமாக கொண்டாட வேண்டும். बड़े उमंग और उल्लास से परिचय देना है. ரொம்ப ஊக்கம் உல்லாசத்தோடு பாபாவுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். क्योंकि बाप के परिचय में बच्चों का परिचय भी आ जाता है. ஏனென்றால் பாபாவுடைய அறிமுகத்தில் குழந்தைகளுடைய அறிமுகமும் வந்து விடுகிறது. बच्चे बाप का परिचय देंगे तो बाप फिर अव्यक्त में बच्चों का परिचय, बच्चों का साक्षात्कार आत्माओं को कराते रहेंगे. குழந்தைங்க பாபாவுடைய பரிச்சயம் அறிமுகத்தை கொடுப்பாங்கன்னா பாபா பிறகு அவ்யக்த ரூபத்தில் குழந்தைகளுடைய அறிமுகத்தை, குழந்தைகளுடைய சாட்சாத்காரத்தை ஆத்மாக்களுக்கு செய்ய வைப்பார். तो इस शिवरात्रि पर कुछ नवीनता करके दिखानी है. ஆகையால் இந்த சிவராத்திரியின் நாளன்று ஏதாவது புதுமை செய்து காட்டணும்னு பாபா சொல்கிறாரு. अब तक जो भाषण किए हैं वह यथा योग यथा शक्ति तो करते रहते हो, लेकिन अब खास शक्ति रूप से भाषण करने हैं. இப்பொழுது வரை என்ன சொற்பொழிவு செய்திருக்கிறீர்களோ அது அவரவர்களுடைய யோகம், அவரவர்களுடைய சக்திக்கேற்றார் போல செய்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது குறிப்பாக சக்தி ரூபமாக ஆகி சொற்பொழிவு செய்ய வேண்டும். சக்தி ரூப் கா பாஷன் क्या होता है? சக்தி ரூபத்தில் செய்யக்கூடிய அந்த சொற்பொழிவு என்றால் என்ன? லல்கார் கர்னா, சவால் விடுவது. என்ன சவால் விடுவீர்கள் என்று பாபா கேட்குறாரு. और ही जोर शोर से समय की पहचान दो और उन्हों को बार बार सुनाओ कि अब बाबा का कर्तव्य है, अब जास्ती समय नहीं है. மேலும் ரொம்ப ஃபோர்ஸாக அவங்களுக்கு சொல்லுங்கள், சமயத்தினுடைய அறிமுகத்தை கொடுங்க, அவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இது பாபாவுடைய காரியம், இப்போ சமயம் அதிகமாக கிடையாது, இந்த விஷயத்தை புரிய வைங்கன்றார். कुछ तो हाथ से गवा दिया, लेकिन जो कुछ थोड़ा समय रहा है उनको भी गवा ना दो. கொஞ்ச காலம் கை நழுவி போயிடுச்சு, ஆனால் மீதமுள்ள இந்த கொஞ்ச காலத்தையாவது இழந்து விடாதீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணுன்றார்.
ऐसे ஃபோர்ஸ் से समय की पहचान दो. அந்த மாதிரி ஃபோர்ஸாக சமயத்தினுடைய அறிமுகப்படுத்துங்க. जैसे आजकल साइंस वाले ऐसे ऐसे बॉम्ब्स बना रहे हैं जो अपने स्थान पर बैठे हुए भी जहां बम लगाना होगा वहां का निशाना दूर बैठे भी कर सकते हैं. எப்படி இன்றைய காலத்தில் அறிவியலாளர்கள் அந்த மாதிரி பாம்ஸ் உருவாக்குறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே எந்த இடத்துல பாம்பு வெடிக்கணுமோ அதை உட்கார்ந்த இடத்துலேருந்தே வெடிக்க வைக்கிறாங்க. तो साइंस की शक्ति से तो श्रेष्ठ साइलेंस है. ஆக அறிவியல் சக்தியை விட இந்த அமைதி சக்தி உயர்ந்தது. जैसे वह साइंस के लोग गोले बनाते हैं वैसे अब शक्तियों को साइलेंस की शक्ति से गोले फेंकने हैं. எப்படி அந்த அறிவியலாளர்கள் அணுகுண்டுகளை உருவாக்குகிறார்கள் அதே மாதிரி சக்திகள் சைலன்ஸ் சக்தியினுடைய குண்டுகளை வீச வேண்டும். शुरू में शक्तियों की ललकार ही चलती थी. ஆரம்பத்தில் சக்திகளுடைய அந்த சவால் இருந்தது. अभी शुरू जैसा ललकार नहीं है, अभी विस्तार में पड़ गए हैं. இப்போ ஆரம்பம் போன்று சவால் விடுவதில்லை, இப்பொழுது விஸ்தாரத்தில் போயிட்டாங்கன்றார். विस्तार में पढ़ने से ललकार का रूप गुप्त हो गया. விஸ்தாரத்தில் போனதுனால இந்த சவால் விடக்கூடிய அந்த ரூபம் மறைமுகமாக இருக்கு. अभी फिर से बीज रूप अवस्था में मस्तित होकर ललकार करो. இப்போ மீண்டும் அந்த விதை ரூபத்தில் நிலைத்திருந்து சவால் விடுங்கள். उस ललकार से कईयों में बीज पड़ सकता है. அந்த சவால் மூலமாக பலருக்குள் விதை விழ முடியும். लेकिन बीज रूप स्थिति में स्थित होंगे तो अनेक आत्माओं में समय की पहचान और बाबा की पहचान का बीज पड़ेगा. ஆனால் விதை ரூபத்தில் நிலைத்து இருந்தீர்கள் என்றால் பல ஆத்மாக்களுக்குள் சமயத்தினுடைய அறிமுகம், பாபாவினுடைய அறிமுகத்தினுடைய விதை விழ முடியும். अगर बीज रूप स्थिति में मस्तित ना रहे, सिर्फ विस्तार में चले गए तो क्या होगा? பாபா கேட்குறார். ஒருவேளை விதை ரூப ஸ்திதியில் நிலச்சில்ல விஸ்தாரத்தில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ज़्यादा विस्तार से भी वैल्यू नहीं रहेगी, व्यर्थ हो जाएगा. அதிகமாக விஸ்தாரத்தில் போனீங்கன்னா அதில் மதிப்பு இருக்காது, வீணாக போயிடும்ன்றார். इसीलिए बीज रूप स्थिति में स्थित हो, बीज रूप की याद में स्थित हो, फिर बीज डालो. பாபா சொல்கிறாரு, அதனால் விதை ரூபத்தில் நிலைத்திருங்க, விதை ரூபமானவருடைய நிலையில் நிலைத்திருங்க, பிறகு விதை விதையுங்கள். फिर देखना या बीज का फल कितना अच्छा और सहज निकलता है. அப்புறம் பாருங்கள் இந்த விதையுடைய பலன் எவ்வளோ நல்ல பலனாக எவ்வளோ சகஜமாக உருவாகுது அப்படின்னு. अभी तक मेहनत जास्ती की है, प्रत्यक्ष फल कम है. இப்பொழுது வரைக்கும் உழைப்பு நிறைய செஞ்சுருக்கீங்க, ஆனால் பிரத்யக்ஷ பலன் குறைவாக அடைஞ்சிருக்கீங்க. अभी मेहनत कम करो, प्रत्यक्ष फल ज़्यादा दिखाओ. இப்போ உழைப்பை குறையுங்க, உடனடி பலன் பிரத்யக்ஷ பலனை அதிகமாக காட்டுங்க. स्नेह तो सभी का है ही, लेकिन स्नेह का स्वरूप भी कुछ दिखाना है. எல்லாரிடமும் அன்பு இருக்கு, ஆனால் அன்பின் ஸ்வரூபத்தையும் காட்ட வேண்டும். यूँ तो सदैव स्थिति में रहना चाहिए, लेकिन काश शिवरात्रि तक हर एक बच्चे को ऐसे समझना चाहिए जैसे शुरू में आप बच्चों की बर्थडे के प्रोग्राम चलते थे. इसी रीति से हर एक को समझना चाहिए शिवरात्रि तक हमको याद की यात्रा की बट्टी में ही रहना है, बिल्कुल अव्यक्त स्थिति में स्थित रहना है. பாபா சொல்கிறாரு, இன்னும் சொல்ல போனால் எப்போவுமே இதே ஸ்திதியில் தான் நிலச்சிருக்கணும். ஆனால் குறிப்பாக இந்த சிவராத்திரி வரைக்குமாவது குழந்தைங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஆரம்பத்தில் குழந்தைகளுடைய பட்டிக்கான ப்ரோக்ராம் இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம சிவராத்திரி வரைக்கும் நினைவு யாத்திரையின் பட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. முற்றிலும் அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிடணுன்றார் பாபா. अपनी चेकिंग करने का ध्यान रखो, தன்னை சோதிக்கணும், இதில் கவனம் வையுங்கன்றார். फिर इस अव्यक्त स्थिति का कितना प्रभाव निकलता है? मुश्किल नहीं है, बहुत सहज है. அப்புறம் பாருங்கள் இந்த அவ்யக்த ஸ்திதியினுடைய பிரபாவம் எவ்வளவு உருவாகுது அப்படின்னு.
கடினமானது கிடையாது, ரொம்ப சுலபமானது தான். कारोबार में मैं आते हुए भी बट्टी चल सकती है. காரியங்கள் செஞ்சுட்டே இந்த பட்டி செய்ய முடியும். या तो आंतरिक स्थिति है, आंतरिक स्थिति का प्रभाव ஜாஸ்தி पड़ता है. இது உள்ளார்ந்த ஸ்திதி, இந்த உள்ளார்ந்த ஸ்திதியினுடைய பிரபாவம் அதிகமாக ஏற்படும். சபி அமிர்த வேலை முலாக்காத்து கர்த்தே ஹோ, பாபா கேட்குறாரு. அனைவரும் அமிர்த வேலையில் பாபாவை சந்திக்கிறீர்களா? अभी तक ऐसा वायुमंडल नहीं पहुंचा है. இப்பொழுது வரைக்கும் அந்த மாதிரியான வாயுமண்டலம் உருவாகவே இல்லை. अब तक मधुबन वालों ने भी स्नेह का सबूत नहीं दिया है. இப்பொழுது வரைக்கும் மதுப நிவாசிகள் கூட அன்பினுடைய நிரூபணம் கொடுக்கவே இல்லை. चारों ओर से बहुत कम बच्चे हैं जिन्होंने स्नेह का सबूत दिया है. சுற்றிலும் நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய மிக குறைவான குழந்தைங்க தான் அன்பினுடைய நிரூபணம் கொடுத்துருக்காங்க. பாபா கா பச்சோ சே கித்னா ஸ்னேஹ் தா, பாபாவுக்கு குழந்தைகளிடம் எவ்வளோ அன்பு இருந்தது. ஸ்னேஹ் கா சபூத் ப்ராக்டிக்கல் மேம கித்னா சமய் தியா, அன்பினுடைய நிரூபணமாக பாபா நடைமுறையில் எவ்வளோ காலம் கொடுத்தாரு. கியா தியாத்தா, என்ன கொடுத்திருந்தாரு. யாद है, நினைவிருக்கா என்ன கொடுத்தாருன்னு. अपनी शारीरिक स्थिति को ना देखते भी कितना समय कास சர்ச் லைட் देते थे. தன்னுடைய சரீரத்தினுடைய நிலையை கூட பார்க்காம பாபா எவ்வளோ நேரம் சர்ச் லைட் கொடுத்துட்டு இருந்தார் குழந்தைகளுக்காக. கித்னா சமய ஸ்னேகா சபுத்தியா, எவ்வளோ காலமாக பாபா அன்பினுடைய நிரூபணம் கொடுத்தாரு. आप कहते थे शरीर पर எஃபெக்ட் ஆத்தா ஹே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா शरीरத்தில் இந்த எஃபெக்ட் வருது அப்படின்னு. லேக்கின் பாபா நீ अपने शरीर को देखा, ஆனால் பாபா தன்னுடைய शरीरத்தை பார்த்தாரா. யா ஸ்னேகா சபூத் தான், இதுதான் அன்பினுடைய நிரூபணமாக இருந்தது. अब बच्चों को भी रिटर्न में स्नेह का सबूत देना है. இப்பொழுது குழந்தைகளும் கூட அன்பின் ரிட்டர்னாக அன்பின் நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். जो कर्म करके दिखाया वही करना है. எதை பாபா செய்து காண்பித்தாரோ அதையே செய்ய வேண்டும். अमृत वेले जैसे साकार रूप में वह करके दिखाया वैसे ही बच्चों को करना चाहिए. எப்படி அமிர்த வேலை பாபா சாக்கார ரூபத்தில் செஞ்சு காமிச்சாரு, அதே மாதிரியே குழந்தைகளும் செய்ய வேண்டும். नहीं तो अब तक यही रिजल्ट देखी है, इस बात में मैं अपने दिल को खुश कर लेते हैं, उठे और बैठे. இப்பொழுது வரை இந்த ரிசல்ட்டை தான் பார்த்தோம். அதாவது இந்த விஷயத்தில் தன்னுடைய உள்ளத்தை குஷிப்படுத்திக்கிறீங்க, எழுந்தோம் அமிர்த வேலை அமர்ந்தோம் அப்படின்னு. लेकिन वह रुहाब சக்தி ஸ்வரூப கி ஸ்மிருதி நஹி ரத்தி, ஆனால் அந்த ஆன்மீக தன்மை சக்தி ஸ்வரூபத்துக்கான அந்த ஸ்திதி இருப்பதில்லை. சக்தி ரூப்கே பதிலே கியா மிக்ஸ் ஹோ கயா ஹை, அந்த சக்தி ரூபத்திற்கு பதிலாக என்ன கலப்படம் ஆகிவிடுகிறது. சுஸ்தி, சோம்பேறித்தனம். तो सुस्ती मिक्स होने से मुलाकात करते हैं लेकिन लाइन क्लियर नहीं होती है, इसलिए मुलाकात से जो अनुभव होना चाहिए वह नहीं कर पाते हैं. இந்த சோம்பேறித்தனம் கலந்துடுறதுனால சந்திக்கிறீங்க, ஆனால் லைன் தெளிவாக இல்லை, கிளியர் லைனாக இல்லை. அதனால் சந்திக்கிறீர்கள், ஆனால் சந்திப்பினுடைய அனுபவமாக எதை பெற வேண்டுமோ அதை பெற முடிவதில்லை. मिक्सर है, கலப்படம் இருக்குன்றார் பாபா. यहाँ शुरू करेंगे तो मधुबन वासियों को देख सब करेंगे. இங்கே மதுபனில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மதுபன் நிவாசிகளை பார்த்து அனைவருமே செய்வார்கள். மதுபன் நிவாசி जो कास स्नेही है उनको कास sacrifice करना है. மதுபன் வாசிகள் அன்பானவர்கள், அதனால் குறிப்பாக மதுபன் வாசிகள் தியாகம் செய்ய வேண்டும். स्नेह में हमेशा सैक्रिफाइस किया जाता है, அன்பில் எப்பொழுதுமே தியாகம் செய்யப்படுகிறது. अच्छा, நல்லது. ஓம் சாந்தி. आप दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा, सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं.